பேருக்கு தான் புது வீடு, என்ன தூசியும் ஒட்டடையுமா இருக்கு. இதை தூத்து தொடச்சி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவோம் போலயே. அது சரி, ஆள் புழக்கம் இல்லைன்னா இப்படிதான் கிடக்கும். பொன்னம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டாம்மா. வீட்டை கழுவி எடுக்கணும்னு இன்னும் என்ன ஒன்றும் செய்ய காணோம். வீட்டை ஒட்டடை அடிச்சு தூத்து போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டுமா. உள் ரூம்பெல்லாம் கழுவி விட்டேன். இன்னும் இந்த ஹாலும் வெளியில வரண்டாவும் தான் இருக்கு. அப்படியா பொன்னம்மா? அடுப்படியெல்லாம் நல்லா தொடச்சியா? ஆமாம்மா, கொஞ்சம் தூசியா தான் இருந்துச்சு. நல்லா தண்ணி விட்டு சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். புது வீடு தானே, ஏன் இவ்வளோ அழுக்கு சேர்ந்துச்சு? ஆள் புழக்கம் இல்லைல்லம்மா, அதனால ஒரே தூசியும் ஒட்டடையுமா இருக்கு. வேற மற்றபடி என்ன பிசுக்கு அந்த மாதிரி அழுக்கெல்லாம் இல்லை. சின்ன பொண்ணு தான் மொத வந்து புழங்க போறா. அப்படியா? சரி சரி. ஆமா, உனக்கு இங்க வராதன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். உனக்கு தான் தூசியெல்லாம் ஒத்துக்காத. மாறி உள்ளெல்லாம் கழுவி விட்டுருக்கேன். எங்கேயும் வலிக்கு கிளிக்கு விழுந்துட்டேன்னா என்ன செய்யறதுக்கு? அடியே, இப்பதான் பால் வந்துச்சுன்னு டீயை போட்டேன். நீ வேற ஒன்னும் குடிக்காம காலையிலேயே வீட்டை கழுவி விடணும்னு இங்க வந்துட்டியா? நான் டீயை போட்டு உங்க அப்பாவுக்கு உன் புருஷனுக்கெல்லாம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு உனக்கு எடுத்துட்டு வருவோமேன்னு கொண்டு வந்தேன். வெறும் வயிற்றோடையே இருக்கல பொண்ணம்மா. இந்த கொஞ்சம் கால டீயை குடிச்சிட்டு அடுத்தாப்புல வேலையை பாரு. சரிம்மா, அப்ப கொஞ்சம் ஊத்திட்டா, தலைவலிக்காப்புல இருக்கு. தாரம் டீ பாரியில கீழே போட்டு கையை கழுவிட்டு வந்து செத்த நேரம் ஈரி. ஏன் அவ விடியதுக்கு முன்னாடியே ஒன்னும் குடிக்காம கொள்ளாம இங்கே எந்திரிச்சு வந்துட்டா. டீயை தாமா. ஏ அப்பா, என்ன சூடா இருக்கு. சுட சுட ஊத்தி கொண்டு வந்துட்டேனம்மா. தலைவலிக்குன்னு சொன்னல டீ, சுட சுட கூடி, அப்பதான் நல்லா கேக்கும். ஆத்தீராத. ஏம்மா, வீடெல்லாம் நல்லா தூத்து எடுத்து கழுவி விட்டுருக்கேனா? பாரு எங்கேயும் தூசி ஈசி இருக்கான்னு. நல்ல பளிச்சுன்னு இருக்கு பொண்ணம்மா. இதுக்கு மேல என்னத்தை கடந்து கழுவி விட போற? அதுக்கு இல்லம்மா, சின்ன பொண்ணு சாமாலாம் கொண்டு வந்து இறக்கிட்டானா அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு எதுவும் கழுவி விட்டு கிடக்க முடியாது. அதான் பொருள் வரதுக்கு முன்னாடியே நல்லா சுத்தமாக்கி வச்சுட்டோம். ஏன் நீட்டா இருக்கும். எல்லா ஜாமானும் வெளியில வந்து இறக்குனதும் ஒன்று ஒன்றா ஈர துணி வச்சு தொடச்சி அழகா உள்ள கொண்டு வந்து வச்சிடலாம். ஆட்டும் டீ, நான் இருக்கம்ல, பார்த்து செஞ்சு தரேன். ஆமா, எத்தனை மணிக்கானு எந்திரிச்சு வந்த? எனக்கு தூக்கமே இல்லை பார்த்துக்க. நேற்று சாயங்காலமே கழுவி விடணும்னு நினைச்சேன். பூஜைக்கெல்லாம் ஜாமான் வாங்கி வைக்கணும்னு பஜாருக்கு போனேன். அந்த ஆளை நேராயிட்டு பார்த்தியா? நீயும் நைட்டு கிடந்து கழுவி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அந்த ஆளை தூக்கமே இல்லாம இருந்தேம்மா. 3:30க்கே முழி போன்ட்டு. அப்புறம் எந்திரிச்சு படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பல்ல தேய்ச்சி பாத்திரம்லாம் போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இங்க வந்தவதான். அப்ப நான் 4 மணிக்கு இங்க வந்துட்டியா பொண்ணம்மா? ஆமாம்மா, நல்ல இருட்டி தான் கிடந்தது. ஒரு 4 மணி இருக்கும் தான் நினைக்கேன். இந்த குளிர்ல இப்படி கடந்து வந்து வேலை செய்யணுமா? மெதுவா செஞ்சுக்கிட்டா என்ன? வாடகைக்கு தானே உன் மவ வந்து இருக்க போறா. மெதுவா பால் காய்ச்சிக்கிறது இப்ப என்னவா? அப்படி சொல்லாதம்மா. சொந்த வீடோ வாடகை வீடோ நல்ல நேரத்துல வந்து பால் காய்ச்சி கூடி வர வேண்டாமா? மவளும் மருமவனும் புதுசா குடித்தன வந்து வாழ போறாவோ. மாறி இந்த வீட்டுல இருந்தே சொந்த வீடு வாங்கி போகணும்லா. அதுக்குதான் முத நாள்ல இருந்தே நல்லபடியா எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துடணும் அவளுக்கு. அது சரிதான் டீ. ஏன் பேத்தி இந்த வீட்டுக்கு வரவும் அப்ப முருகன் அருளால ஆரோக்கியமா ஒரு குழந்தைய பெத்து எடுத்துடணும். நானும் அதாம நினைச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோம்ல, அங்க குறி சொன்னாவோ இடமாற்றம் ஏற்பட்டா கூட குழந்தை தங்கும் அப்படின்னாவோ. அவர் போன வாரம் சொன்னாரு, இந்த வாரம் கரெக்டா வீடு மாதிரி நம்ம ஊருக்கே வாரா பாத்தியா? அப்படியா பொண்ணம்மா சொன்னாவோ? நல்ல வேலையா இங்க வாரா. அவர் சொன்ன மாதிரியே இது இடம் மாதிரி வர்றது தானே. அப்ப இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். பொண்ணம்மாக்கா, லட்சுமியா? வா லட்சுமி. ஏக்கா, பசும்பால் கேட்டிருந்தீங்களா? 2 லிட்டர் ஊத்தி கொண்டு வந்திருக்கேன். லட்சுமி, இங்க இருமா. என்னம்மா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாம்மா, நீ பால் கொடுத்துட்டு போனா அந்தால டீ போட்டு இவளுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். லட்சுமி, நீ ஒரு கிளாஸ் டீ குடியே. டீ நிறைய இருக்கு. டீலாம் வேணாங்க, குடிச்சிட்டு தான் வந்தேன். பால் கறந்ததோட சரி, இன்னும் மாட்டு தொழுவத்தெல்லாம் தூத்தள்ளி போடணும், நிறைய வேலை இருக்கு. நீங்க பால் சொல்லி வச்சிருந்தீங்களா, அதான் கொண்டு ஓடி வந்தேன். ஏ லட்சுமி, டீ நிறைய இருக்கு, ஒரு கிளாஸ் ஊதி தரேன் கூடி. இந்தம்மா. சின்ன பொண்ணு கிளம்பிட்டாலா என்ன, கேட்டீங்களா போன் அடிச்சு? இல்ல லட்சுமி, இனிமேதான் போன் அடிக்கணும். 10 மணி ஆயிரும் பால் காய்க்கிறதுக்கு. நீ அம்பச்சத்தெல்லாம் கூட்டிட்டு இங்க வந்துருனே. ஆட்டும், அதுக்குள்ளே வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு குளிச்சு கிளம்பி வர வேண்டியதான். சாப்பாடெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம், இங்க சாப்பிட்டுக்கிடுங்க. நான் அம்புஜன் கீதா கிட்டலாம் சொல்லிதான் வச்சிருக்கேன். எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகின்றேன். முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள். என்ன
என் ட்ரெஸ் எல்லாம் ஒரே நனைஞ்சு போய் ஈரமா இருக்கு. மழை ஒன்றும் பெய்யலையே. மலை மாடு மாதிரி மல்லாந்து படுத்து கிடக்கத பாரு. இவ்வளவு தண்ணி ஊத்தியே எந்திக்கலனா இனி சட்டாப்பைய காயச்சு சூடு தான் இழுத்து விடணும். அடியே எந்திரியும் டி. இப்ப எந்திக்கிறியா இல்ல விளக்கு மாத்த எடுத்து சாத்தவா? ஐயோ ஐயோ, இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவா? தூக்கத்துல என்ன டி உளறிட்டு கிடந்த? எங்க என் நாடு, எங்க என் மக்கள்? செவிட்ட பேத்துருவேன் நாடு மக்கள்ன்ட்டு. வேலை கள்ளி வேலை செய்துக்கு வலிச்சு போய் நாடகம் ஆடிட்டு திரிவியோ? ஐயையே, இன்னும் இங்கதான் இருக்கேனா? இந்த வீட்ல இருந்துட்டு நிம்மதியா ஒரு கனவு கூட காண முடிய மாட்டேக்கு. சீக்கிரம் குளிச்சு எடுத்து இந்த இடத்த காலி பண்ணணும். இன்னையோட எனக்கு விடிவு காலம் தான். புதுசா ஒரு வீட்டுக்கு குடித்தன போறோமே, காலம்புற எந்திச்சோமா குளிச்சு எடுத்து பாலை காய்க்க போனோமான்னு இல்ல, கிடந்து உறங்குறத பாரு. விடிஞ்சதுக்கு அப்புறமும் என் மாவன் காலையிலேயே எந்திரிச்சு வண்டி வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து ஏத்திட்டு இருக்கான். நீ இங்க கிடந்து நல்லா உறங்கிட்டு கிடக்க. இதுல கனவு வேற. என்ன போனடிக்கி? பேசாம இருங்க அத்த கிழவி. உங்க அம்மாவா தான் இருக்கும். எடுத்து பேசு. 9 மணிக்குள்ள அங்க வந்துருவோன்னு சொல்லு. சரிங்க, கோவப்படாதீங்க. ஷார்ப்பா 10 மணிக்கு பாலை காய்ச்சிடலாம். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு? எம்மா சொல்லுமா. சின்ன பொண்ணு கிளம்பிட்டியாடி? இந்த இப்பதாம்மா எந்திரிச்சேன். ஏட்டி என்ன இப்பதான் எந்திக்கிறியா? வண்டி வந்துச்சாட்டி பொருளெல்லாம் எடுத்து வச்சிங்களா என்ன? இப்பதான் எந்திரிச்சேன்னு சொல்ற. புதுசா குடித்துன வர போற, நல்ல நேரத்துல வந்து பால் காய்க்க வேண்டாமா? ஏமா, என் வீட்டுக்காரு பொருளெல்லாம் ஏத்திட்டு இருக்காரு. முக்காவாசி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப குளிச்சு கிளம்பினாலும் 9 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவோம். சரி சரிடி வாங்க, காலம்புற நல்ல நேரம் முடியதுக்குள்ளே பால் காய்க்கணும். நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் 4 மணிக்கே இங்க எந்திரிச்சு வந்து எல்லா வீடெல்லாம் கழுவி பெருக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஏமா, அவ்வளவு பெரிய வீட்டை நீ ஏமா ஒத்தையில கடந்து பாக்க? வேலைக்கு யாராவது ஆளை விட்டு பார்க்க வேண்டியதானே? புது வீடு தானே டி, நல்லா சுத்தமா தானே இருக்கும்னு நினைச்சு வந்தேன். இங்க ஒரே தூசி ஒட்டடையும் இந்த மரத்துல விழுந்த செத்தையும் அதுவும் இதுமா கிடந்துச்சு. அவ்வளத்தையும் கழுவி பெருக்கி எடுத்தாச்சு. வேலைக்கெல்லாம் என்ன ஆளை விட, நான் இருக்கம்ல. நீ ஒத்தையில இருந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முது வலிக்கு கால் வலிக்குன்னு அப்பாவை போட்டு உயிரை வாங்குவ. சரி சரி பேசிக்கிட்டே இருக்காம வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு. ஏதாச்சும் வேலை இருந்தா பார்த்து வச்சுட்டு வா. உன் மாமியாருக்கு கொஞ்சமாவது ஒத்தாசையா இரு, அவங்கள கோவப்படுத்தாத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். கிளம்பி வாரேன். காலையில சாப்பிட்டு வந்துருவீங்களா இல்ல இட்லி ஏதாவது அவிச்சு வைக்கிறா சின்ன பொண்ணு? இல்லம்மா, நீ வீட்டுல எதுவும் செய்ய வேண்டாம். நாங்க வர வழியில ஹோட்டலையே சாப்பிட்டு வந்துடுறோம். என் மாமியாருக்கு மாத்திரெல்லாம் போடணும் பாத்தியா? ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தா ப்ரெஷர் கூடிரும். அதனால காலையில சாப்பாடுலாம் முடிச்சுட்டு தான் வருவோம். சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் நம்ம வீட்டுக்கு போறேன். இங்க வீட்டுல ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். சரிம்மா. லட்சுமி அக்கா கிட்ட பால் வாங்கி வச்சியா? ஆமாட்டி, பசும்பால் 2 லிட்டர் வாங்கி வச்சிருக்கேன். நீ இந்த பூஜைக்குள்ள பொருளெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கோ. கார்ல அங்கேயும் வச்சிடாத. சரிம்மா, அதெல்லாம் தனியா தான் வச்சிருக்கேன். அங்க வந்து உடனே பாலை காய்ச்சி சாமி கும்பிடுற மாதிரி தான் இருக்கும். சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் வைக்கேன். சரி, இங்கே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. டக்குன்னு குளிச்சு எடுத்து கிளம்புவோம். ஆனா நீங்க கையில வச்சிருக்கிறது கண்ணாடி பட்டி, கொஞ்சம் உடஞ்சிராம பத்திரமா வச்சுக்கிடுங்க. எங்க ஹரி, நான் கிளம்பிட்டேன். பொருள் எல்லாம் ஏத்தியாச்சா? இந்த முடிய போதும் சின்ன பொண்ணு. மேல ஒரு கயிறை போட்டு கட்டுவாங்க. அது முடிஞ்சதும் இந்த அண்ணனுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அவங்க போயிட்டு இருப்பாங்க, நம்ம பின்னாடியே போயிடலாம். சரி ஹரி, நீங்க என்ன இப்படியே இருக்கீங்க? போய் ட்ரெஸ்ஸை மாத்துங்க. வேலை முடியட்டுமேன்னு பார்த்தேன், இல்லைன்னா மறுபடியும் அழுக்காயிரும். அதான் முடிஞ்சிட்டுல ஹரி, போய் குளிச்சு கிளம்புங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் போய் பாலை காய்க்கணுமா? அத்தை திட்டிக்கிட்டே இருக்காவோ. அவ்வளோதாண்டி, எல்லாம் முடிஞ்சது. காரும் வந்துருச்சு. நீயும் அம்மாவும் போய் கார்ல ஏறுங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு வரேன். சரிங்க ஹரி. அம்மா அங்க எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க. சரிம்மா, நீ அம்மாவை கூட்டிட்டு கார்ல போய் உட்காரு. இந்த திருக்காணி பண்றது வர வர சரியே இல்ல. இதை இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு தான் நாளைக்கு பிரச்சனை. நம்ம சொல்றதையும் அவ புரிஞ்சுக்க மாட்டுக்கா. இந்த விஷயத்த பேசாட்டி நம்ம அம்மா அப்பா கிட்டேயே பேசியிருக்கலாம். நான் தான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். சொல்றேன், இதை இப்பவே எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சக்தி மாமா, அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. திருக்காணி, தயவு செய்து உன் வீட்டுக்கு போ. உங்க மனசு மாத்துற வரைக்கும் நான் போக முடியாது சக்தி மாமா. என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லுங்க, இன்னைக்கே நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன். நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது திருக்காணி. வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நீங்க தான் சக்தி மாமா வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கூட கற்பனை உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும். ஏன் திருக்காணி இப்படி என்னைய கோபப்படுத்தி பாக்குற? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும். தேவையில்லாத வேலையை இழுத்து விட்டு பார்த்ததே அவதான். ஏன் சக்தி மாமா அத்தை மேலலாம் கோவப்படுறீங்க? அவங்க நம்மளுக்கு நல்லதுதான் செய்யறாங்க. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு. எல்லா விஷயத்தையும் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லாததையும் சேர்த்து சொல்றேன். சொன்னா மட்டும் இப்பவே உங்களையும் அவளையும் சேர்த்து வைக்க போறாங்களா? அட போங்க சக்தி மாமா, சும்மா கனவு கோட்டை கட்டாம நீங்களும் எங்க வழிக்கு வாங்க. நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது, நடக்க விட மாட்டேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.